ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் சண்டே தான் வீடியோ போட்டேன். ரஜினி கமலோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம நெல்சன் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி வந்து ஒரு அசம்ஷன் வந்து கோலிவுட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னேன். இப்போ வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. பட் இந்த நியூஸ் அவங்ககிட்ட சேர்க்கணும். ஸோ அதை வந்து நான் சேர்த்துறேன். ரஜினி வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறம் சுந்தர்சியோட ப்ராஜெக்ட்டில் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாரு. உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். இப்போ வந்து அவர் ஜெயிலர் 2 ஷூட்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஜெயிலர் 2 ஷூட் வந்து கோவாவில் போய்கிட்டு இருக்குது. ரஜினி வந்து ஆல்ரெடி கூலி படம் வந்து நல்லா வரும்னு எதிர்பார்த்துருக்காரு. பட் அந்த படம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒழுங்காக வரல. ஸோ அதனால் இவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஜெயிலர் 2ல் இருக்குது. ஜெயிலர் 2 எப்படியாச்சும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும், 1000 crores அடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ரஜினி இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அடுத்து ரஜினி வந்து சுந்தர்சி கூட ஒர்க் பண்ண போகிறாரு. அந்த விஷயம் உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. என்னைக்குன்னு தெரியாது. பட் இந்த மந்த்து இல்லை அடுத்த மந்த்து ஸ்டார்டிங்குள்ளே அந்த சுந்தர்சி ரஜினியோட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அதை வந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சுந்தர்சி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துடலாம், நல்லா இருக்கும்லன்ற மாதிரி வந்து சொன்ன உடனே நம்ம நெல்சன் போய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காராம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் வேணாம், இப்போதைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே தர வேணாம். சுந்தர்சி ப்ராஜெக்ட் தானே ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகட்டும். நான் வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்த அப்புறம் நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து என்னால் வந்து இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட் தான் நினைக்கிறேன். ஏன் பீஸ்ட் ஃப்ளாப் ஆச்சுன்னா, பீஸ்ட் போயிட்டு இருக்கும்போதே அடுத்து ஒரு ரஜினியோட பெரிய ப்ராஜெக்ட் வந்து கையில் வந்தோன்னே அட் அ டைமில் வந்து 2 ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ கூட அவர் தானடா பண்ண போகிறாரு, என்ன ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அன்அஃபிஷியலாக பேசுகிறோம். இது வந்து ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணாது. பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டா அது ஒரு ப்ரெஷர் தான். ஓகேவா? நீங்கள் ஒத்துக்குங்களா, அது வந்து ஒரு ப்ரெஷர் தான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷரை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னோன்னே ராஜ்கமல் ஃபிலிம்ஸு ஓகே நெல்சன், நம்ம ஜெயிலர் முடிச்ச உடனே நம்ம வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தரலாம். எப்படின்னா ஜெயிலர் முடிச்ச அப்புறம் தான் அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ண போகிறோம், நம்ம எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டுன்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த விஷயத்தை வந்து பேக் அடித்த மாதிரியாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ஒண்டி நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்கேஸ் வந்து ஜெயிலர் 2 ஹிட் ஆகி 1000 crores அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த படமும் டெஃபினட்டாக ஒரு 1000 crores அடிக்கும். இதில் வந்து எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது. 1000 crore கொடுக்குற ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து ஜெயிலர் 2 இருக்குமான்னு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். அடுத்த நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. புதுசாக ஒரு ஆப்ஷன் ஹைப்புன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். சியான் விக்ரம் அவர் வந்து கதை கேட்கறத விட அவர் பையன் அடுத்து என்ன படம் நடிக்கணுன்ற கதை கேட்கறது தான் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அவர் கரியரையும் விட்டுட்டு இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். போடி ராஜ்குமார் வந்து சியான் 63 படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இவர் வந்து மடோனா அஸ்வின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மடோனா அஸ்வின் ப்ராஜெக்ட் ஏன் தெரியாது தான், மடோனா அஸ்வின் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுன்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு போல இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டைம் ஆகுது. பிரேம்குமார் வந்து ஃபஹத் ஃபாசில் முடிச்சுட்டு தான் நான் வந்து சியான் ப்ராஜெக்டில் வந்து இறங்குவேன்னு சொன்னோன்னே அதுவும் கொஞ்சம் டிலே ஆனதுனால இவர் வந்து ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, போடி ராஜ்குமார். இவர் யார் கூட ஏரியா ஒர்க் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்டாக தெரில. மடோனா அஸ்வின் வந்து ஒரு விஷ் போட்டிருந்தார். மேபி மடோனாவோட ஏரியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். நம்ம சியான் விக்ரம் வந்து கடைசியாக டெபியூட்டன் டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்தது எப்போ தெரியுமா? சாம்ராய் படம் அப்புறம் பாலாஜி சக்திவேல் தெரியுங்களா, அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். அவருக்கு தான் வந்து டெபியூட்டன் சான்ஸ் தந்தார். அதுக்கப்புறம் 23 years கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு நம்ம சியான் விக்ரம் வந்து சான்ஸ் தராரு. கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 டிக்கெட் கழிச்சு ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு வந்து நம்ம விக்ரம் வந்து சான்ஸ் தந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. அவரோட படங்கள் வந்து ஓடி இருந்தால் எல்லா பேரும் வந்து அவருக்கு லைனில் நின்றுருப்பாங்க. அவர் நடித்த எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. அவரும் வந்து ஹிட்டு கொடுத்தாக வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்து இருக்காரு. அதனால அவர் டெபியூட்டன் நல்ல கதையாக இருந்தோன்னு ஓகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கதையில் ஒட்டி கெட்டப்பே இல்லாமல் நடிங்க விக்ரம், படம் ஓடும். தயவு செஞ்சு கெட்டப்போ போடாதீங்க. அதுதான் நான் கேட்க வேண்டிய ஒரே ரெக்வஸ்ட்டு. மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும், மானே தெரியும், எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.